அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். 5 நாட்களாக தலைவருடைய ட்ரெய்லரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட ரொம்ப பொறுமையாக ஏகப்பட்ட அப்டேட் வந்துச்சு. கலெக்ஷனை பற்றி, அதே மாதிரி யூஎஸ்ஏல பயங்கரமான பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பயங்கரமான நிறைய அப்டேட்லாம் வந்திருந்தது. அதையெல்லாம் தாண்டி ட்ரெய்லரை பார்க்கணும். ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டோட உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 நாட்களாக அப்படியே சேனல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம். ட்ரெய்லர் பார்த்து முடிச்சுட்டேன். 2 வாட்டி ஒவ்வொரு செகண்டையும் ரசித்து பார்த்து முடிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த அக்மார்க், அந்த லோகேஷோடைய படம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, கைதி திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீலிங் வந்ததோ அந்த ஃபீலிங்ஸ் அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரஜினி சார் தெறிக்க விட்டுருக்காரு. தலைவர் பயங்கரமாக இருக்கார். ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக தீயாக இருக்காப்புல. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது படம் இந்த 3 நிமிஷம் 2 செகண்ட் ஓடுற அந்த ட்ரெய்லரில் ஏகப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொரு கேரக்டருமே எவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டராக இருக்காங்க அப்படிங்கிறது உணர முடியுது. ஸ்ருதிஹாசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது அப்படின்னு தெரியுது. சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் உபேந்திரா சார் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லுக்கில் வராப்புல. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில், அதாவது ட்ரெய்லர் முடியும் போது தலைவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக் லுக்கை காட்டுறாங்க. அந்த லுக்கில் பார்த்திங்கன்னா ரஜினி சார் கூட பயணம் பண்ணுற ஒரு கேரக்டராக உபேந்திரா இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரஜினி சாருடைய நட்பு ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயங்களை இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெய்லரில் அதை பார்க்கும்போதே தெரியுது. அந்த நண்பனுடைய இறப்புக்கு பிறகோ, நண்பனுடைய அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டோரியில் வருது. அதுக்கப்புறம் தான் தேவா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ருதிஹாசன் அந்த டைலாக் பேசலாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட நான் காத்துட்ருக்கேன். அமீர் கானுடைய அந்த இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், நாகார்ஜுன் சாருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஷோபினுடைய அந்த ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு வயலன்ஸ் இருக்கிற படமாக தான் இருக்குது. அதில் மாற்றுக்கத்து கிடையாது. ஆனால் அதை ரசிக்கும்படியாக அது இந்த ட்ரெய்லருக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு எதிர்பார்ப்பு. 3 பாட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ தான் மீதி பாடலும் ரிலீஸ் ஆச்சு. எல்லா பாடலுமே தாறுமாறாக இருக்குது. அதில் கொக்கின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அது செம்ம பயங்கரமான அந்த ஃபீலிங் கொடுத்துச்சு. அந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த கர்நாடக சங்கீதத்திலும் சேர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த டோனில் பார்த்தீங்கன்னா அனிருத் தெரிக்க விட்டுருந்தாப்புல. இந்த டாக்டர் பட்டில் ஒரு தீவிரம் நபன் ஒரு கர்நாடக சங்கீதம் மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாப்புல. செம்ம தரமாக இருந்தது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கிலேருந்து, தலைவருடைய லுக்கிலேருந்து, அந்த ட்ரெய்லர் முடியும் போது அந்த பீடியை வச்சுட்டு அந்த பீடியை லெஃப்ட் டு ரைட் அப்படி மாற்றும் போது அந்த ஃப்ளாஷ்பேக் உடைய அந்த சீக்வன்ஸு, அதுவும் அந்த நம்மளுடைய தர்மதுரை படத்தில் வர அந்த நெகட்டிவ் இருக்கும்ல, தர்மதுரை பாஷாவில் வர அந்த நெகட்டிவோடைய லுக்கு, இது எல்லாம் ரொம்ப அற்புதமாக பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லரை பயங்கரமாக ரசிச்சிருக்கேன். அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, எனக்கு தெரிஞ்சு கபாலி படத்துக்கு பிறகு அந்த ஹைப்பை, ஏன்னா மிகப்பெரிய ஹைப்பை பார்த்த திரைப்படம் கூலி திரைப்படம் தான். அந்த ஹைப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த ட்ரெய்லர் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல முறைகள் பார்த்தா கூட முதல் முறை பார்க்குற அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறது உணர முடியுது. ஹார்பர் ஓரியன்டான விஷயங்கள், அதுக்குள்ளே நடக்கிற ஸ்மக்லிங், அதுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது. நம்மளுடைய சத்யராஜ் சார் ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி ஏதோ கரண்ட் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல. அதில் ஒரு விஷயம் இருக்குது. எட்ரா கொக்கின்னு ஒரு சீன் வருது. எப்படி கைதி பட்டு கிளைமேக்ஸில் நம்முடைய இந்த கொசு மருந்து அடிக்கிற மிஷினுங்கிற மாதிரி சொன்னாங்களா, அந்த மாதிரி கொக்கிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே காட்டுறாங்க. அது என்ன மாதிரியான சீக்வன்ஸில் தலைவருடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அவர் நேச்சுரலாக தலைவரே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது இன்னும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. கன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி, அதே மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு இந்த கோல்டு ஓரியன்டான விஷயங்களை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. இதில் என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டில்லுமே பார்த்திங்கன்னா கோல்டு ஓரியன்டாக காட்டப்பட்டுச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லரில் அந்த மாதிரி விஷயங்கள் காட்டாமல் அந்த எமோஷன் சைடு, அதாவது கூலி படத்தில் இருக்க இந்த ட்ரமாட்டிக்கல் சைடாக இருக்கட்டும், அதே மாதிரி வில்லனுடைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் என்ன, அதைத்தான் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்தது. லோகேஷ் மிகப்பெரிய அளவுக்கு ஃப்ரீடமாக தன்னுடைய தொனியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே எல்லோரும் அடிச்சு கீழே உழுந்து கிடக்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் வருது. பவர் ஹவுஸ் பாட்டில் வர மாதிரி அந்த பெரிய பவர் ஹவுஸ்குள்ளே நடக்கிற சம்பவங்கள், அங்கே இருக்க சண்டைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. யூத்துக்கு பிடிக்கிற மாதிரியான நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்குள்ளே டெப்த்தாக இருக்கட்டும். இந்த ஜென்ரேஷனுக்கு மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுற என்னென்னா நட்பு மட்டும்தான். இந்த நட்புக்காக ஒருத்தன் எப்படி ரிட்டர்ன் வரான் அப்படிங்கிற மாதிரி இது சலார் படத்துக்குள்ளே அதே ஒரு ஃபீலிங்ஸில் வந்துச்சு. பட் ஆனால் அது ஹிந்தி மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் உருவாக்குச்சு. லோகேஷோட ஸ்டைலில் சலாருடைய விஷயங்களில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சலார் படம் எப்படி நட்புக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மிகப்பெரிய ரீச் ஆச்சோ, அதே மாதிரி கூலி திரைப்படமும் ரீச் ஆகும் அப்படின்னு நான் மிகப்பெரிய நம்பிக்கையோடு நானும் காத்துட்ருக்கேன். ட்ரெய்லர் அந்த நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தியிருக்கு. பாடல்கள் அதை விட பயங்கரமாக பல மடங்கு அதை அதிகப்படுத்தியிருக்குது. ஸோ இந்த எல்லா பாடல்களும் எந்தெந்த சீக்வன்ஸில் வருது, ஐ எம் டான்ஜர்னு ஒரு பாட்டு வருது, அது என்ன மாதிரியான சீக்வன்ஸில் வருது இப்படிங்கிற விஷயத்தில் நான் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மைண்டில். இதெல்லாம் என்னடா நடக்க போகுது. இன்னும் இப்போ ஆடியோ லான்ச் வேறு நடந்துகிட்டு இருக்குது. நண்பர்கள் பல பேர் போயிருக்காங்க. அவங்க எதாவது லைவ் போட்டாங்கன்னா தான் பார்க்க முடியும்.
நம்மளும் நிறைய ட்ரை பண்ணோம், பாஸ் கிடைக்கல. அந்த கூட்டத்தில் தலைவருடைய ரசிகர் மத்தியில் இருந்துட்டு அந்த ட்ரெய்லரை பார்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்வத்தோடு நானும் காத்துட்ருந்தேன். அது நடக்கலின்னு ஒரு விதத்தில் வருத்தமாக இருந்தால் கூட கண்டிப்பாக தியேட்டரில் சென்னையில் ரசிகர் மத்தியில் ஒவ்வொரு தலைவருடைய ரசிகர்கள் எல்லா டைமும் மீட் பண்ணி பேசுவேன். ஸோ அவங்க கூட படம் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன். ட்ரெய்லர் அதுக்கு கொடுக்கப்படுகின்ற ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரும்போது மிகப்பெரிய ரீச் இருக்கும். ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஹிடன் அஜெண்டாஸ் இருக்குது, ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ட்ரெய்லரோட ரெஸ்பான்ஸ் மட்டும்தான். மற்ற விஷயங்களை வந்து நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானமாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் எழுதுங்க. இப்படி வந்து ட்ரெய்லர் இருக்குது, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது. ஏ சர்டிஃபிகேட் தான் படம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடல்ட்டுகள் தான் முதல்ல போய் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் 10 நாட்களில் யூத் இருக்கவங்க அதே மாதிரி வந்து அடல்ட்டாக இருக்க எல்லாருமே வந்து படம் பார்த்து முடிச்சிடணும். அதற்கு பிறகு வந்து ஒரு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்களுக்குன்னு வந்து யூஏ சர்டிஃபிகேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன கரெக்ஷனோட ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அல்லது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏதாவது பாம்பே இங்கே அங்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து யூஏ கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கூட அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சிருக்குது. ஸோ அதை நோக்கி வந்து இந்த படமும் நகரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா. நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய திருப்தியாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க.